இது வந்து ஸ்டெபிலைசர் ஒருத்தர் வந்து கொடுத்தாரு. போட்ட பர்ற அடிக்கிறாரு. பர்றன்னு அடிக்குது. ஃப்ரிட்ஜுக்கு வர ஸ்டெபிலைசர். ஃப்ரிட்ஜுக்கு வர ஸ்டெபிலைசரு இந்த ரிலே எல்லாம் கருகி போச்சு. போட்டா வர்ற அப்படின்னு கட்டிக்கிட்டே இருக்கிறது போட்டிருக்குது. இவங்களே தட்டி 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 போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ரிலே எல்லாம் கருகி போய் கிடக்குது. சட்டம் கரையில கிடக்குது இந்த ரிலே. அதான் கரையில ஆகி போச்சு. அப்புறம் இதெல்லாம் மாத்தி விட்டு இங்கதான் ஒருத்தர் கொடுத்துட்டாரு பக்கத்துல ஒரு 5 பல்லாங்க அந்த பக்கம் மாத்தி விட்டா ஊசி போட்டு விட்டாலும் வேலை செய்யல. அப்புறம் என்ன பண்ண, இந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் கழட்டி செக் பண்ணோம். செக் பண்ணா 19 வோல்ட் 20 வோல்ட் வந்தது. இவர் அதுவே நல்லாதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா கழட்டி பார்த்தா அது நல்லாதான் இருக்குது. அப்புறம் மெயின் ஃபில்டர் ஒன்று கழட்டி போட்டோம், உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. 470 40 வோல்ட் ஃபில்டர் ஒன்று அதையும் கழட்டி போட்டா அது போனது போயிடுச்சு. அப்பயும் கழட்டி போட்டு சரி போயிடுச்சா வேற பூசி போட்டா அப்படியே இருந்துச்சு. அப்படியும் செக் பண்ணாங்க 18 வோல்ட் வருது. அப்புறமேட்டு செக் பண்ணும்போது 47 MFTல 25 வோல்ட் ஃபில்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. அது வந்து கரெக்டா வோல்ட் கொடுக்கல. அப்புறம் அதை மாத்திட்டு அது ஒண்ணு மாத்தணும். அது கழட்டி போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் மாதிரிதான் இருந்துச்சு. அப்படியே கழட்டுறதுக்கு அப்புறம் இருந்து அது கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டெபிலைசரா சொருகணும் கரண்ட்ல. போட்ட உடனே இந்த பர்றங்கிற சவுண்ட் வரல, நீட்டா ஆகிப்போச்சு. இதுல என்னென்ன போயிருக்கு, இது ரெகுலேட்டரு, 2 ரெகுலேட்டரு, ஒரு ஃபில்டரு. இந்த ஃபில்டர் பார்க்க நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. 470ல 40 வோல்ட் ஃபில்டரு இதுவும் போயிருச்சு. அப்புறம் 47ல 63 வோல்ட் இதுவும் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுவும் போயிருச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது போட்டாச்சு. லைட் எரிஞ்சிட்டு இருக்குது, பச்சை கலர் லைட்டு.